உயிரை கொடுக்கும் முன் உணவை தந்தார். தன்னை உணவாக்கும் முன் தாழ்ச்சியை தந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரிய வியாழக்கிழமை, ராவுணவு, குருத்துவம், நற்கருணை உருவாக்கிய நாள் இந்த நாள். அன்புக்குரியவர்களே, பாதங்களை கழுவும் போது பணிவை கற்பித்தார். நற்கருணையை ஏற்படுத்திய போது குருத்துவத்தினுடைய மேன்மையை வெளிப்படுத்தினார். உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று எடுத்து காண்பித்தார். குருத்துவத்தை ஏற்படுத்தும் வழியாக திருப்பலியிலோடு குருத்துவத்தை மையமாக ஒன்றாக இணைத்து காட்டினார். அன்புக்குரியவர்களை, இறை வசனங்களை வாசிக்கிற பொழுது யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் பிறரை அன்பு செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன், நீங்களும் அதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். நற்கருணை ஏற்படுத்தும் பொழுது லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 22வது அதிகாரம் 19வது வசனத்தில் இதை நீங்கள் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நற்கருணையை முன்னிறுத்துகிறார். இனி நற்கருணையில்தான் கிறிஸ்துவ வாழ்வு மேலோங்கி இருக்கிறது என்பதையும் வெளிக்காட்டுகிறார். பாதம் கழுவுகிற சடங்கு, பாதம் கழுவுவதில் என்பது தாழ்ச்சியின் அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. தாழ்ச்சியில் என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆமாம், தாழ்ச்சியினால் ஒரு மனிதன் தன் அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக மாறினான். இங்கே ராபோஜன உணவு, இன்று ரா உணவை குறித்து நாம் நிறைய யோசிக்கிறோம். ஒரு வரைபடம், ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன். அதாவது 1495 98 வரையில் இந்த லியோனார்டோ டா வின்சி அப்படிங்கிறவர் கடைசி ரா உணவை வரைந்த காட்சி எல்லாருக்கும் தெரியும். இத்தாலியில் மிலான் நகரில் இன்றும் அந்த காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்தும் போது சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள்? அப்போஸ்தலர்களின் சைகைகள் இருக்குது பார்த்தியா, அந்த சைகைகளே அந்த ரா உணவை தெளிவாக காட்டும் என்று சொல்லி, அந்த ரா உணவு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு கவிதை நடையில் ஒன்று படித்தேன். உயிரை கொடுக்கும் முன் உணவை தந்தார், தன்னை உணவாக்கும் முன் தாழ்ச்சியை தந்தார் என்று. மகுடம் சூட்ட வேண்டிய தலைவர் அவர். மண்டியிட்டு பாதம் கழுவினார் என்றால் அதிகாரத்தை விட அன்பை மேலாக பார்த்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அப்பம் பிட்டு கொடுக்கிறார், மனிதர்களின் பசி தீர்கிறது. தன் உடலை பிட்டு கொடுக்கிறார், இந்த மனுக்குலத்தின் பாவங்களை தீர்த்து வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு நிகழ்வு ஒன்று படித்தேன். அதாவது அந்த காலத்தில் மடாலயம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்து செமினேரின்னு வச்சுக்கிங்களேன். அந்த காலத்து மடாலயம், அந்த மடாலயத்தில் ஒரு தலைமை துறவி ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் நல்லா படித்தவர், அறிவாளி, சிறந்த ஒரு பண்பாளர் என்று கூட சொல்வார்கள். சிறந்த ஒரு துறவி. என்ன, அவர்கிட்ட ஒரு மெல்லிய கர்வம் ஒன்று இருந்தது. அந்த கர்வம் எப்படின்னா, ஒரு மூத்த துறவி அப்படிங்கிறதுனால அவருக்கு மூத்த துறவி வந்தார் அந்த இடத்துக்கு. அப்போ வந்த உடனே அவர் சொன்னார், எப்பா பெரிய வியாழக்கிழமை வரப்போகுது, அதனால் இங்கே இருக்கிற பணியாளர்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி அவர்களுடைய பாதங்களை நீ கழுவு அப்படின்ட்டுருக்கார். உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்ன போய் அவங்க பாதத்தை கழுவ சொல்கிறீங்க, நான் எவ்வளோ படித்தவன், எவ்வளோ பெரிய சொற்பொழிவாளர், மிகப்பெரிய என்ன தலைமை பிரசங்கம் வைக்க சொல்கிறீங்களா, நான் அழகாக செய்வேன், இந்த வேலை செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அந்த தலைமை துறவி சொன்னாராம், எப்படிப்பட்ட பணியை செய்தார் என்பது தான் இன்றைய நாளினுடைய மையமாக இருக்கிறது. அதை மறந்துடாதீங்க. இயேசு செய்த மிகப்பெரிய பிரசங்கம் எது தெரியுமா? மலைப்பிரசங்கம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். ஆனால் அதைவிட மேலான மலைப்பிரசங்கம், அவர் செய்த பிரசங்கம் எதுன்னா, இன்றைய நாளில் அவர் பாதம் கழுவியது. அந்த பாதம் கழுவிய சடங்கு தான், தான் என்ன செய்தேனோ அதை நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னார். அன்புக்குரியவர்களே, பாதம் கழுவி தன்னை தாழ்த்தி கொள்கிற எந்த குருவும் குருத்துவத்தினுடைய மேன்மையை நற்கருணையில் பலப்படுத்தி கொள்கிற
நாள்தான் இந்த நாளாக இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த உணவு நமக்கு எடுத்து காட்டுகிறது.